ஆல் glory be to God. இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு நேபுகாத்நேச்சர் பார்த்த விருட்சத்தின் சொப்பனம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவாதி தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொப்பனத்தின் மூலமாக பேசினார். எண்ணற்ற தாசர்கள் மூலமாக தரிசனங்களை கொடுத்து பேசினார். பழைய ஏற்பாட்டிலே சொப்பனம் என்பது ஒரு மறைபொருளாக காணப்பட்டது. தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தெய்வத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர்கள் அந்த சொப்பனங்களை, அந்த தரிசனங்களை அதை வியாக்கியானம் செய்வார்கள். இப்பொழுது நேபுகாத்நேச்சர் பார்த்த கனவு என்ன? பிரியமானவர்களே, அந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். வானளாவிய உயரம் உள்ள ஒரு பெரிய மரம், எண்ணற்ற கிளைகள் படர்ந்து விரிந்து 4 திசைகளிலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு கிளைகளும் இலைகளும் கனிகளும் அதிகமாக இருக்கிறது. எல்லா பறவை இனங்களும் அந்த கிளையிலே வந்து தங்குகிறது. அந்த மரத்தில் இருக்கிற கனியை புசித்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அது பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த மரத்தின் கீழே நிழல் அதிகமாக இருக்கிறபடியால் அங்கு மிருகங்கள் அந்த நிழலிலே வந்து தங்குகிறது. மரத்தில் இருந்து கீழே விழுகிற கனிகளை புசித்து அந்த மிருகங்களும் மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே பரத்தில் இருந்து ஒரு காவலன் இறங்கி வருகிறார். மிகுந்த சத்தம் போடுகிறான், அந்த மரத்தை வெட்டு, கிளைகளை வெட்டுங்கள், கனிகளை சிதறடியுங்கள், எல்லா பறவைகளையும் எல்லா மிருகங்களை துரத்துங்கள். இப்பொழுது அந்த மரம் வெட்டப்பட்டது. ஆனால் அடிமரம் மட்டும் காணப்படுகிறது. அந்த அடிமரத்தை ஒரு சங்கிலினால் கட்டுங்கள். அதன் பிறகு அவனுடைய தூக்கம் கலைந்து விட்டது. அவன் எழுந்து பார்க்கிறான். இதே நேபுகாத்நேச்சர் முதலாவது சொப்பனத்தை பார்த்தபோது அவன் படுக்க விட்டு எழுந்த உடனே அந்த சொப்பனத்தை மறந்து போய்விட்டான். ஆனால் இப்பொழுது அவன் கண்ட இந்த சொப்பனம் மறக்கவில்லை, ஞாபகத்தில் இருக்கிறது. என்ன செய்கிறான்? தன் தேசத்தில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை அழைக்கிறான், ஜோசியரை அழைக்கிறான், கல்தேயரை அழைக்கிறான். இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். ராஜாவே தான் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறான். அந்த தேசத்தில் இருந்த அந்த கல்தேயர்கள், குறி சொல்லுகிறவர்கள் யாருமே அதற்கு வியாக்கியானம் செய்யவில்லை. அப்பொழுதுதான் ராஜா யோசிக்கிறார், அந்த தானியேல் என்பவனை கூப்பிடுங்கள், தானியேல் வரட்டும், நாம் கண்ட 2வது சொப்பனத்துக்கு, இந்த விருட்சத்தின் சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தை செய்ய அவனை கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, நான் இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். ஆரம்பத்தில் இவனே முயற்சி செய்கிறான். ஆரம்பத்திலே இவனே தன்னுடைய மனதிற்கு ஏற்றவர்களை கூப்பிடுகிறான். முடியவில்லை என்ற உடனே தேவதாசனை அழைக்கிறான். முதலில் உலகத்து மக்கள், அதன் பிறகு ஆவிக்குரிய மனிதனை அழைக்கிறான். இன்றைக்கும் உங்களில் அநேகர் அப்படித்தானே வாழ்கிறீர்கள். உங்களுடைய அனுபவத்தால், உங்களுடைய அறிவினால், உங்களுடைய படிப்பினால், உங்களுடைய பணத்தினால், உங்களுடைய ஆள் பலத்தினால் நீங்களே எல்லா வேலைகளையும் செய்கிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள், பிரயாசப்படுகிறீர்கள், பாடுபடுகிறீர்கள். தோல்வி வருகிறது, ஏமாற்ற வருகிறது.
நஷ்டம் வருகிறது. அதன் பின்புதான் கர்த்தரை தேடுகிறீர்கள் அல்லவா? இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் மிகுந்த சிறப்பான ஒரு அதிகாரம். நேபுகாத்நேச்சர் ஆரம்பத்திலே உலகத்து மனிதர்களை தேடினான், இறுதியில் தான் தானியேலை அழைத்தான். அதை போல உங்களில் எத்தனை பேர் ஆரம்பத்திலே நீங்கள் உங்களுடைய பணத்தை நாடி, உலகத்து பொருட்களை நாடி, எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்த பிறகு நீங்கள் தெய்வத்தை தேடுகிறீர்கள்? அது தவறு அல்லவா? அது தவறு அல்லவா? இறுதியில் தேவனிடத்தில் வந்து ஐ சரண்டர் லார்ட் என்று சொல்லுவதனால் என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்க வியாபாரத்திலே, உங்க தொழிலிலே, நீங்கள் கையிட்டு செய்ய பிரயாசத்திலே, ஆதியிலே ஆரம்பத்திலே தெய்வத்தை கூப்பிடுங்கள். புதிய ஏற்பாட்டிலே கூட அதுதானே வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் எந்த தொழிலை செய்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும், எந்த படிப்பிலே நான் சென்றாலும், என் குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்திலே ஆரம்பத்திலே முதலாவது கர்த்தரை தேடுவேன். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது, தீர்மானம் பண்ணும் போது, பிரதிஷ்டை செய்யும் போது, நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் வாய்க்கப்படும். அது மட்டுமல்ல, தானியேல் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த சொப்பனம் ராஜாவின் மீது வரப்போகிற பயங்கரமான கடுமையான ஒரு நியாய தீர்ப்பை குறித்து அங்கு பார்க்கிறோம். தானியேல் வருகிறார். ராஜா அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே தானியேலுக்கு தெரிந்து விட்டது, இது பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு, கடுமையான ஒரு நியாய தீர்ப்பு. எப்படி இந்த ராஜாவின் இடத்திலே நான் சொல்ல போகிறேன்? தானியேல் பயப்படுகிறான், அதிர்ச்சி அடைகிறான், ஆச்சரியத்தோடு அவன் அப்படியே திகைத்து நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே தானியேல் சொல்லுகிறான், தன்னுடைய ராஜா நன்றாக இருக்க வேண்டும். ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? என் ராஜா நன்றாக இருக்க வேண்டுமே. அவன் சொல்லுவதற்கு காலத்தை தாழ்த்துகிறான், தயங்குகிறான். நானாக இருந்தா என்ன தெரியுமா யோசித்திருப்பேன்? அட படுபாவி, அட சண்டாளா, முதல்ல என்ன கூப்பிடல, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன லாஸ்ட்ல கூப்பிடல, படவா சாவுடான்னு மனசுல நினைச்சிட்டு ஏதோ ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி ஏனோ தானோ என்று நான் வியாக்கியானப்படுத்தி இருப்பேன். இது மனித சுபாவம் அல்லவா? ஆனால் தானியேல் என்ன செய்கிறான்? என்னை இறுதியிலாவது அழைத்தாரே என்று நினைத்து அந்த ராஜாவின் மீது பாசம் வைக்கிறான். அது மட்டுமல்ல, தானியேல் எருசலேம் பட்டணத்திலே 13 வயதாக இருக்கும் போது இந்த நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேசத்தின் மீது படையெடுத்து போனான், பட்டணத்தை நாசப்படுத்தினான், அவங்களுடைய ஆலயத்தை நாசப்படுத்தினான். இவனுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரையும் நாசப்படுத்தினான். சிறு வாலிப வயதிலே இவனை கைதியாக இழுத்துக்கொண்டு போகிறான். தன்னுடைய வீடு, தன்னுடைய தோட்டம், தன் துறவு எல்லாம் இந்த நேபுகாத்நேச்சராலே பாழடிக்கப்பட்டது. அடடடா, கடுமையான ஒரு நியாய தீர்ப்பு, பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. ஏ ராஜா, அன்னைக்கு நீ ஆடின ஆட்ட என்னடா, எங்கெல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்தின, எவ்வளவு வேதனைப்படுத்தின, அதனால் தானே எங்க ஆண்டவர் இப்படி தண்டனை கொடுக்கிறார் என்று நானாக இருந்தா சொல்லியிருப்பேன்.
நானாக இருந்தா சொல்லியிருப்பேன், எங்க ஆண்டவர் லேசு நினைக்காத, என்னை யாராகில தொட்டா அவருடைய கண்மணியை தொடுவது போல பாத்தியா தண்டனை உனக்கு வந்தது. ஆனால் அப்படி அவன் யோசிக்கவில்லை. இந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு, கடுமையான நியாய தீர்ப்பு வருகிறது. அவன் சொல்லுகிறான் 19வது வசனத்தில், ஐயா ராஜாவே, இந்த நியாய தீர்ப்பு உனக்கு வரக்கூடாது, உன் எதிரிக்கு உன் சத்துருக்கு வரட்டுமே. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதிர்ச்சி அடைந்தேன். நான் இந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எதிரிகளை கூட நாம் நேசிக்க வேண்டும், சத்துருவை கூட நான் நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் தானியேல் புருஷனாக என்னால் வாழ முடியும் என்பதை நான் அறிந்தேன். பிரியமானவர்களே, வேதத்தை நான் வாசித்து பார்த்தேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிறைப்பட்டு போன பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். எதற்கு? என்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் வைத்திருக்கிற அந்த பட்டணத்திற்காக நாம் செபிக்க வேண்டுமா? தானியேலுக்கு ஒன்று தெரிந்து விட்டது. தேவன் என்னை இந்த தேசத்திலே சிறையாக கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், என் மூலமாக இந்த நேபுகாத் நேச்சரை ஒரு ஆத்தும ஆதாயப்படுத்த வேண்டும், என் தேவனை உயர்த்தி காண்பிக்க வேண்டும், என் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவத்தையே பார்த்து அப்படி ஜெபித்திருக்க கூடும். அவன் சொல்லுகிறான், ராஜா, இது கடுமையான ஒரு நியாய தீர்ப்பு, பயங்கரமான நியாய தீர்ப்பு, சத்துருகளுக்கு வரட்டுமே, எதிரிகளுக்கு வரட்டுமே. இந்த காலகட்டத்தில் கூட இந்த நேபுகாத் நேச்சர் ரொம்ப எட்வைட்டாக இருக்கிறான். பிரியமானவர்களே, அவனை யோசிக்கவே இல்லை. பாருங்க, நம்மால் உபத்திரப்படுத்தப்பட்ட இவன் இந்த அளவுக்கு பேசுறான் என்று கூட யோசிக்காமல் ரொம்ப எட்வைட்டா இருக்கிறான். தானியேல் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. நோட் தி வேர்ட் தேவர்கள். தேவர்களுடைய ஆவி பன்மையிலே சொல்வதை நீங்கள் கவனியுங்கள். எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான். உன் கடவுளும் நாம் வணங்குற கடவுளும் ஒண்ணுதான். ஆனால் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே முதல் சொப்பனத்தை பார்த்தானே, அப்பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன். ஆரம்பத்தில் எப்படி அறிக்கை செய்யலாம்? காலம் கடந்தது, இப்பொழுது உன் கடவுளும் என் கடவுளும் ஒண்ணுதான் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. 19வது வசனம், ஏண்டா தானியேல் ரொம்ப தயங்குற, அதிர்ச்சியாக இருக்கிற, பயப்படுற? அதன் அர்த்தம் எது வேண்டுமானாலும் என்னிடத்தில் சொல், உன்னை கலங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த சொப்பனம் பயங்கரமாக கடினமான நியாய தீர்ப்பாக இருந்தாலும் அது என்னை பாதிக்காது, என்னை அசைக்காது, என்னை ஒண்ணும் பண்ணாதடா என்று இருமாப்புடன் பேசுவதை பாருங்கள். நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். அதை கண்ட பிறகும் என்ன எதுவும் பாதிக்காது நீ சொல்லு. எப்பொழுதும் நேபுகாத் நேச்சர் இடத்தில் இருந்த, வாழ்க்கையில் இருந்த ஒரு கருத்து என்னவென்றால், நான் என்ற சுயநலம், நான் என்னும் பெருமை, நான் என்னும் அகந்தை. இன்றும் இந்த பாவம்தான் அநேக குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த அகந்தை, இந்த பெருமை, இந்த இருமாப்பு, இந்த மேட்டிமை. பிரியமானவர்களே, அகந்தைக்கு, மனமேட்டிமைக்கு, இருமாப்புக்கு கிடைத்த தண்டனை தான் நேபுகாத் நேச்சர். நான் என்ற பெருமை, அகந்தை, இருமாப்பு இருந்தது. அவனுக்கு கிடைக்கிற தண்டனை கவனியுங்கள். வசனம் 24, பாபிலோனுடைய வளம், வளர்ச்சி, வாழ்நாள் எல்லாம் குறுகிவிட்டது, அழிக்கப்படுகிறது. பாபிலோனுடைய கலாச்சாரம்,
பாபிலோன் பட்டம் எல்லாம் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்படுகிறது. நேபுகாத்நேச்சர், நீ வெட்டப்பட்ட மரம். இருந்தாலும் இரக்கம் உள்ள தேவன் அங்கும் ஒரு வார்த்தை தருகிறார். மரத்தை ஃபுல்லா கட் பண்ணுங்க, ஆனா அடிமரம் இருக்கட்டும். எவ்வளவு இரக்கம் பாருங்கள். காரணம், யோபு 14ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். வெட்டப்பட்ட மரம் துளிர்க்கும் ஒரு தருணத்தை தருகிறார். ஒரு 7 ஆண்டு தரேன் உனக்கு, 7 ஆண்டு ஒரு தவணை தரேன். நீ மனம் திரும்பு, மீண்டும் வா, உன்னை பயன்படுத்துகிறேன். நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யமுக்கு நிலை நிற்கும். தானியேல் இவ்வளவும் சொல்றான். அதனுடைய வியாக்கியானத்தில் செய்து முடித்த பிறகு தானியேல் 27வது வசனத்துல, ராஜா நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? சொல்லு. என்ன ஆலோசனை? 27வது வசனத்தை பாரு. நீ உன் பாவங்களை அகற்றிவிடு, நீ நீதி செய், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஏழ்மையானவர்களுக்கு இரக்கவை, அப்பொழுது உன்னுடைய வாழ்வு உன்னுடைய வளம் வளர்ச்சி பெறும், நீடித்து இருப்பாய். இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா இருக்கும். பிரேக் யுவர் சின், உன் பாவத்தில் இருந்து வெளியே வா. ஆனால் நேபுகாத்நேச்சர் அந்த மனதிரும்புதலுக்கு ஏற்ற முயற்சி ஒன்றுமே செய்யவில்லை. பிரியமானவர்களே, நான் இந்த ஆராதனையில் கூட கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்புதலின் அனுபவம் உண்டா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவம் உண்டா? 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 12 மாதம் சென்ற பின்பு ஆண்டவர் ஒரு தவணை தருகிறார். 1 வருஷம் தவணை தருகிறார். நினைவே மக்களுக்காக 40 நாட்கள் தவணை அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். நோவாவின் நாட்களிலோ அவர்களுக்கு 120 நாட்கள் பயன்படுத்தவில்லை. அங்கு ஒரு தோட்டக்காரன் சொல்லுகிறான், இந்த 1 வருடம் இருக்கட்டும், தவணை கொத்தி எருமுடுகிறேன். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சருக்கு 12 மாதங்கள் 1 வருடம் தவணை தருகிறார். அவன் அந்த தவணையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சொப்பனத்தை பதில் கொடுக்க மாட்டார், அல்லது அந்த சொப்பனம் நிறைவேறாது, இந்த சொப்பனத்தினால் எனக்கு ஒன்றும் கிடையாது, நீடிய பொறுமையோடு தேவன் இருக்கிறார், ஆகவே நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு அசட்டை அலட்சியம். அவன் அடுத்ததே அவன் சொல்லுகிறான் 30வது வசனத்திலே, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமைக்காக நான் கட்டினேன். பாருங்க, நான், என் மகிமை, என் வல்லமையில் கட்டினது. அடுத்த செகண்ட் அவன் எப்படி ஆகிவிட்டான்? அவன் கண்ட சொப்பனத்தின்படியாக ஒரு மிருகமாக மாறிவிட்டான். மனித இருதயம் இல்லை, மிருக இருதயம். அரண்மனை இல்லை, ரோடிலே இருக்கிறான். இப்பொழுது ராஜா போஜனம் இல்லை, இப்பொழுது மிருகத்தை போல புல் மேய்கிறான். இப்பொழுது அவனுக்கு உடை இல்லை, நிர்வாணமாக இருக்கிறான். நீ பெரிய பெரிய நகம், நான் ஏன்? இதை நான் பார்க்கும்போது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த லூசிபர் போல நான் ஏன் நான் ஏறுவேன். அவனும் கீழே தள்ளப்பட்டான். இந்த நேபுகாத்நேச்சர் கீழே தள்ளப்பட்டான். 7 வருடங்கள் உருண்டோடுகிறது. லாஸ்ட்ல அவன் சிந்தித்து பார்க்கிறான். தேவ வார்த்தை நிறைவேறுகிறது என்று அறிந்து 33வது வசனத்தில் தன்னுடைய கண்களை நேரெடுத்து பார்க்கிறான். புத்தி தெளிகிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்களும் பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது புத்தி தெளியும். அவன் சொல்லுகிறான், அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு, தலைமுறை தலைமுறையாக அவரால் ஆட்சி செய்ய முடியும். அவன் தானியேல் 4ஆம் அதிகாரம், இந்த 4ஆம் அதிகாரமே நேபுகாத்நேச்சர் தான் எழுதியிருக்கிறான். அவன் தன் சாட்சியை 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே எழுதுகிறான். அவர்தான் அனைவரையும் ஏற்படுத்தி இருக்கிறவர். புகழ்கிறான், வணங்குகிறான். புதிய ஏற்பாட்டிலே ஒரு நேபுகாத்நேச்சர் இருக்கிறார். அவர்தான் சவுல்.
இவங்க 2 பேரும் ஒப்பிட்டு பாருங்க. ஆரம்பத்தில் கொக்கரித்தார்கள், ஆனால் இறுதியிலே இருவரும் தெய்வத்தை புகழ்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் அறிந்து கொண்ட எத்தனையோ பாடங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்து உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். மனம் திரும்புங்கள், எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவரை புகழுங்கள், வணங்குங்கள். அவர்தான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார், ஒரு ராஜாவை கீழே தள்ளுகிறார். ஆண்டவரே, எல்லாமும் கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு, எல்லாம் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் அனுபவிக்கிறோம். நான் ஏன் என்ற மேட்டிமை வேண்டாம் சுவாமி. ஜெபிப்போமா?